வணக்கம். என் பேர் துர்கா. இது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் சோழன் மாளிகையில் இது ஒரு கிராமம். இதில் நாங்கள் இப்போ 1 ஏக்கருக்கு பயிர் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து மோட்டாருக்கு நாங்கள் வாடகைக்கு தான் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருந்தோம். நான் போட்டிருக்க இந்த மாசி பச்சைக்கு வந்து 2 நாளைக்கு ஒருக்க தண்ணி விட்டுக்கிட்டே இருந்தால் தான் பயிர் சீக்கிரம் கிளம்பி எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் வாடகைக்கு விட்றதுனால என்னால் அதை அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியல. அதனால இப்போ என்னென்னா எனக்கு வாடகை விட்டும் கட்டுப்படி ஆகலைங்கிறதுனால நம்ம இவ்வளோது கஷ்டப்படுறோம், இது நம்ம சோலார் போட்டுக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இந்த சக்தி பிராண்டர் சொல்லி அவங்கள்ட்ட பேசி அவங்கள அணுகுமுறை பண்ணி இதை போட்டு கொடுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு பேசி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பேசணும். அவங்களும் வந்து போட்டு கொடுத்தாங்க. இப்போ பாருங்க, தண்ணி மணி 4 மணி ஆகுது, இன்னமும் தண்ணி இவ்வளோ இது ஓடிட்டு இருக்கு. இப்போ எனக்கு பயிருக்கு ஓடிட்டு இருக்கு. நான் ஒரு பாத்தி அறுத்தாலும் அதை மறுநாளே நான் என்னோட சொந்த தண்ணிங்கிறதுனால மறுநாளே நான் தண்ணி விட்டு சீக்கிரம் பயிர் கிளம்புறதுக்கு எனக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கும். இதே வாடகையில் பாய்ச்சினேன் அப்படின்னா என்னால் அவங்கள்ட்ட போய் நான் 1 பாத்திக்கு 2 பாத்திக்கு கொடுங்க நான் கேட்க முடியாதுல்ல. எனக்கு இப்போ இது யூஸாக இருக்குது. அதனால எனக்கு சந்தோஷமாகவும் இருக்குது, நிம்மதியாகவும் இருக்குது. இப்போ சோலார் போட்டதே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இதோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி என்ன கற்றுக்கீங்க? ஈவி, சோலாரு, வாடகை தண்ணி ஓட்டிட்டு இருக்கீங்க. இது 3த்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு, இதோட இன்வெஸ்ட்மெண்ட்டு எத்தனை வருஷத்தில் ரிட்டர்ன் எடுக்கலாம், அதுக்கப்புறம் எப்படி போகும்? இது வந்து இப்போ வாடகைக்கு இது பண்ணோன்னா மணிக்கு வந்து 60 ரூபா 70 ரூபா கேட்குறாங்க. எனக்கு வந்து 3 மணி நேரம் ஓடும் ஒரு நாளைக்கு. அப்போ நான் 4 நாளைக்கு ஒருக்க போடணுன்னா அதுவே நீங்களே கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஈபிக்கு போட்டாலும் நான் ஒரு மாதத்துக்கு ஓடினாலும் 2000 3000 நான் பணம் கட்டியே ஆகணும். ஓடலைனாலும் கட்டணும், ஓடினா கூட கட்டணும், ஓடலைனாலும் மினிமம் சார்ஜாக 2000 3000 நான் கட்டியே ஆகணும். அதனால இப்போ இது வந்து நான் 2 ஹெச்பி மோட்டார் தான் போட்டிருக்கேன். எனக்கு வந்து எனக்கு கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் எனக்கு போட்டு கொடுத்தாங்க. ஆனால் இதை பார்த்தீங்கன்னா எனக்கு பச்சையில் எனக்கு வாடகைக்கோ இல்லை நான் இது தண்ணி மோட்டர் சொந்தமாக இது பண்ணியிருந்தானோ நான் இது எனக்கு இவ்வளோ சீக்கிரம் கட்டுப்படி ஆகாது. இப்போ இதுவே நான் வந்து இவ்வளோ செலவு பண்ணாலுமே இதை 25 வருஷத்துக்கு இது தாங்கும். மேக்சிமம் நான் இதை ஒரு 1 இயரில் கூட நான் எடுத்துடலாம். இந்த காஸ்ட்டை அவ்வளோ ஈஸியாக எடுத்துடலாம். ஏன்னா எனக்கு தேவை தண்ணி இருந்தால் தானே பயிர் உங்களுக்கு அந்த அளவுக்கு சீக்கிரம் வரும். தண்ணி பிரச்சனைங்கிறத இல்லைன்னா இப்போ பயிர் சீக்கிரம் வந்துடும், நம்ம ஈஸியாக பயிர் பண்ணிடலாம். தண்ணி பிரச்சனை இருந்தால் பண்ண முடியாது. அப்போ நம்ம அதுக்கு தகுந்த வருமானத்தை பார்க்க முடியாது. இப்போ தண்ணி நமக்கு ஈஸியாக கிடைக்குதுங்கிறப்ப அந்த வருமானத்தை நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். அது பயிர் பண்ணுற எல்லாருக்கும் அது தெரியும். இது மாதிரி தெரியாதவங்க இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சு இவங்கள்ட்ட கேட்டு இதை சோலார் போட்டு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது என்னோட கருத்து. நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கு எனக்கு, நான் இதனால நல்ல பயன் அடைஞ்சிருக்கேன். சூப்பராக இருக்குப்பா. தண்ணி நான் இந்த அளவுக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வாடகைக்கு பாய்ச்சினா கூட எனக்கு இந்த அளவுக்கு தான் வராது. இது எனக்கு சப்ளை நல்லாவே இருக்கு, சூப்பராக இருக்கு. இது நான் இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக காலையில் போட்டேன்னா அந்தி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும். எனக்கு இது போதுமான தண்ணி. நான் ரெகுலராக இனிமேல் 10 நாளைக்கு ஒருக்க 15 நாளைக்கு ஒருக்க நான் பயிர் அறுப்பேன், போவேன், எல்லாம் செய்வேன். இப்போ இனிமேல் எனக்கு பிரச்சனையே இல்லை. வாரத்தில் 2 நாள் 3 நாள் நான் ரெகுலராக எனக்கு ரொட்டீனாக பச்சை ஓடிக்கிட்டே இருக்கும். மாசி பச்சைன்னு நாங்கள் போட்டிருக்கோம். அது வந்து அறுத்தோம்னா மறுநாள் தண்ணி விடணும், மறுநாள் எரு போட்டு தண்ணி விடணும். அதுக்கு வந்து தண்ணி தேவைப்படுது. அதனால இப்போ நான் வாடகைக்கு பாய்ச்சினா எனக்கு ரொம்ப லேட் ஆகும். இப்போ இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உடனே எனக்கு ரெகுலராக இப்போ எனக்கு யூஸ் ஆகும். ஏதோ தண்ணி நிற்கும்.